ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்க்கான அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இன்டிமேட்டாக இருந்துச்சு எந்திரிக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நூலின் இருக்கால நீன் கூட தான் இருந்திருக்கான். லாஸ்ட் எபிசோடில் நீ என்ன பண்ணியிருப்பானா கிளப்பில் போய்ட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்திருப்பாள். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இவ கொஞ்சம் ட்ரக்குக்கு அடிமையாகி ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாகி வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு மேலே இடிச்சிருவான். அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் வந்து அடிக்க போகல. கரெக்டாக அந்த சியா வந்துட்டு நீ யாரை வந்துட்டு அடிக்கிற, அவள் என்னோட கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டக்குன்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லீனை வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவான். லீன் வேறு ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களோ, அவங்க வந்துட்டு இப்போ தான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ என்ன பண்ணுறான்னா இவளை வந்து தனியாக அவனோட இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறான். அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் லீன் கேட்குறான், இது என் வீடு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம், அது உன் வீடு கிடையாது, என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறான். என் வீடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா லின்கிட்ட வந்துட்டு தப்பாக நடந்துக்கிறான். அப்புறம் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு வந்து போது தெரிஞ்சிருமே அவன் அழுகிறான், ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, இந்த பாரு நீ ரொம்ப எனக்கு ப்ரீஷியஸானவ, என்ன ஒன்றா ரொம்ப தான் ஆடுறா, உன்கிட்ட வந்து நெருங்கவே விட மாட்டேங்கிறான், அதனால தான் இதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட தப்பாக பேசணும்னு சொல்கிறோன்னா இந்த நீ வந்துட்டு இப்போ உன் வீட்டுக்கு போகணும்ல, இந்த டாக்ஸி காசு எடுத்துக்கோ சொல்லிட்டு காசு வந்து கொடுக்குறான். இவன் வந்துட்டு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போகிறலாம். இவனுக்கு கோவம் வருது. ஓ அப்போ நான் கொடுக்குற காசு உனக்கு தேவை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொஞ்சம் ஆஷா வந்துட்டு கிட்ட வரானா. இவன் பயந்துடுறா, சேச்சா நான் உங்ககிட்ட ஆஷா இருந்துப்பானா, இங்கே பாரு நான் சொல்கிறப்பெல்லாம் நீ வரலன்னா என்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ கூட இந்த மொமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ஸோ அதை வந்துட்டு இவ டெலிட் பண்ண போகிறா. ஸோ பிடுங்க போகிறா. நோ அதை ஒன்றும் டெலிட் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வந்தானோ, இதுக்கப்புறம் நீ என்னோட கேர்ள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு போகிறான். இவளுக்கா என்ன பண்ணணுன்னே தெரியல, அழுதுட்டு இருக்கா. இவன் நைட்லாம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க சொல்லிடுறாங்க. கிம்கா எங்கடா போயிருப்பான்னு சொல்லிட்டு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க பாடி கார்டுக்கெலாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு எங்கே போகணுன்னே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வருது, கீழே விழுந்துடுறான். பார்த்தீங்கன்னா அந்த காரில் வர்றது வி தான். ஸோ வி எதிர்ச்சியாக வந்து என்ன பண்ணுற நீங்கள் என்ன இருக்க, கொஞ்சம் நேரத்தில் நான் ஏற்றிடுவான் பாருங்கும்போது இவ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களோட ஆஃபீஸ் வழி தான் போல அவங்க ஆஃபீஸ்க்கே அழைச்சிட்டு போயிடறான். அழைச்சிட்டு போயிட்டு அவன் எப்போதும் நல்லா ஜாலியாக பேசுவான். அதே மாதிரி பாரு நான் ஒரு சிஓ, உனக்கே வந்துட்டு காஃபி போட்டு தரேன் பாருன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்குறான். இவன் என்னன்னா இவன் அவளுக்கு நடந்து நினச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் என்ன சொன்னேன் இப்போ எதுக்கு இவ அழுகுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு சொன்னேன், அவனை டீஸ் பண்ணுறதுக்கு சொன்னேன், என்னாச்சு என்ன வந்து உனக்கு இந்த இடத்துல காயம் உன்னோட லிப் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிடுது, சிசிடிவி கேமரா செக் பண்ணிடுறாங்க, இவன் வந்துட்டு கம்பெனிக்கு தான் போயிருக்கா, வீ கூட தான் போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறான்னா இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இவன் ரொம்ப டல்லாக இருக்கா. அதனால ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்கே வந்துட்டு போலீஸ்லாம் வராங்க. என்னடா இது போலீஸ் நம்ம கம்பெனிக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு வி யாருங்கும்போது நான் தான் வி, இந்த மாதிரி கிம்மோட தங்கச்சி நீங்கள் கடத்தி அழைச்சிட்டு வந்துட்டீங்களாங்கும்போது என்னது கிம்மோட தங்கச்சி கடத்தி அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா இல்லை ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நான் வந்துட்டு அடல்ட்டு தான், அவ கூட நான் தான், அவர் தான் ஒரு இடத்துல வந்து எனக்கு காப்பாற்றினாரு, நான் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா தான் பேசிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது இல்லையே அவங்க அண்ணன் ஆல்ரெடி வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காரு இந்த வி மேலேங்கும்போது வி வந்து மறைச்சிட்டு மறுபடியும் அண்ணன் தானா, இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அண்ணனுக்கு கால் பண்ணுவான். இந்த மாதிரி வீமேல் இருக்க கொடுத்த கேஸை வந்து நீ வாபஸ் வாங்கு, நான் ஒன்றும் வந்து சின்ன பிள்ளை கிடையாது எனக்கு அடுத்து அழைச்சிட்டு போகிறதுக்கு, நானாக தான் வந்தேன், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஆஃபீஸில் பேசிட்டு அதுக்கும் இதுக்கும் விற்கும் சம்மந்தம் கிடையாது, சொல்லப்போனால் அவரும் என்னை ஒரு இன்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை முடியாது, அந்த வி ராஸ்கல் வந்துட்டு ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவானா. அப்படியா, அப்போ சரி, அப்போ நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ நீ என்ன மிரட்டுறியா த்ரெட்டன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வாபஸ் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியில வந்து வாபஸ் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோன்னு உனக்கு என்ன தைரியம் இருக்கோ இப்போலாம் நீ ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு சமக்கம் வருது. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இதுக்கப்புறம் நீ ஃப்ளவர் ஷாப்புக்கும் நீ போகக்கூடாது, உனக்கு எந்த வேலையும் கிடையாது, எந்த ஜாபும் கிடையாது, இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணுங்கும் போது ஓ அப்படியா சரி நான் அந்த ரூம்குள்ளே இருந்துக்கிறேன், ஆனால் ஒன்று நீ பண்ணுற பாவத்துக்கு தான் நான் அனுபவிக்கிறேன், நீ சொல்கிறல நான் லவ் பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் தங்கிச்சுன்னா உயிரென்னு, ஆனால் நீ ஒரு இடத்த பாவம் பண்ணுறல அதுக்கெலாம் நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசாதுன்னு சொல்லிட்டு கிம் வந்து கத்துவானா. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறா. ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஹீரோயின் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவோட ஜாப் எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்து ஏற்றுறது இறக்குறதுலாம் வந்துட்டு அவன் நல்லா பார்த்துட்டு இருக்கா. இப்போது இவங்க கம்பெனியை வந்துட்டு ஹீரோயின் தான் பார்த்துட்டு இருக்கா. அவன் வந்துட்டு இவனுக்கு தெரியாது, இவன் ஒரு பெரிய கிளைண்ட் தானே. ஸோ அவன் வந்து பார்க்குறான். பார்த்தா இந்த இடத்துல ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் பார்த்துட்டு என்ன ஆச்சரியமாக இருக்குங்கும் போது ஆமாம் இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் தான் வந்துட்டு நான் எங்கள் அப்பாவோட காசை செலவு பண்ணிட்டு இருப்பேன், இப்போ தான் தெரியுது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காருன்னு. ஸோ நான் வந்துட்டு மாரலாக சப்போர்ட்
பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்து இறங்கியிருக்கா. இதை பார்த்தோன்னே நான் நம்ப முடியல. ஓ அப்படியா, சரி உங்கள் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க போகலாங்கும்போது இவ அப்படி சிரிச்சா மாதிரி இப்படி மாறின மாதிரி வந்து பேசுகிறா. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இல்லை இவ ஏதாச்சும் ஒரு பிளானோட வந்திருப்பாளா அப்படின்னு வந்து இவனுக்கு தோணுது. சரி மீட்டிங்கு போகலாம், நீங்கள் என்னோட கேர்ள் தான், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றானா. அப்போ இவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட வந்துட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ரெண்டு பேருமே தனியாக போகிறாங்க. சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிம் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசுகிறான். அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என் பொண்ணு கூட வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், என் பொண்ணு என்னோட பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிறா, என் பொண்ணுக்கிட்ட எந்த டர்ட்டி மைண்ட் கேமும் வந்து விளையாடக்கூடாது, என் பொண்ணுக்கிட்ட நீ கொஞ்சம் நெருக்கவே கூடாதுங்கும் போது இவன் சிரிக்கிறான். என்ன இது இப்படி சொல்லிட்டு, அவள் வந்துட்டு என்னோட கேர்ள் நான் சொல்லிட்டேன், என்கிட்டயே அவள் எந்த அளவுக்கு பிடிக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்துட்டு அவள் எப்போ ஓகே சொல்லலோ அதுக்கப்புறம் அவன் என்னோட ஆளாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த ரூல்லாம் நீ போடாத, நீ ஜஸ்ட் வந்துட்டு என்னோட கிளைண்ட் அவ்வளோதான், நான் உனக்கு பெரிய கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளவர் ஷாப்புக்கு வந்துட்டு இப்போ தங்கச்சிக்காரி வரதில்ல போய் விசாரிக்கிறான், அந்த மாதிரி லீன் வந்துட்டு வரதில்லை அப்படின்னு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிம்முக்கும் சரி இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வந்துட்டு பார்ட்னராக வந்துட்டு சியா ஒரு பார்ட்னர் தர. ஸோ அவன் வந்துட்டு வரான். இங்கே ஹீரோயின்ட்டு இவ்வளோ சேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன புதுசாக உங்கள் அப்பாவோட பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு எதிராக ஏதாச்சும் நீ பிளான் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்ததுமே கீம் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு டக்கா ஹீரோயினை மட்டும் தான் பார்க்குறான். இந்த கீம் கூட நின்று பேசிட்டு இருக்கான. ஸோ இது வந்துட்டு கோவம் வந்தது. ஸோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா அப்போ வரான். இவனுக்கு வந்து மீட்டிங் போயிட்டு அவன் ரிட்டன் வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் ஏதோ விசிட் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கான் போல. இந்த மாதிரி இவகிட்ட வந்து கிஸ் பண்ணுறதை வந்துட்டு இவன் ஸ்பெஷலாக சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு அங்கே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அதில் வழியாக பார்த்துடுறான். வந்து கண் எடுத்துகிட்டு வருது. பார்த்துருமே என்ன சொல்கிறான்னா ஆமாம் நான் கீமை தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். இது கேட்டுமே ஹீரோக்கு வந்து ஷாக்கு, என்னது கீமை லைக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆமாம் ஏன் நான் வந்துட்டு கீமை லைக் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ நீ கன்ஃபார்மாக நீ அந்த மாதிரிகள் தானே, நீ காசுக்காக விலையை போயிட்டியா, சரி சொல்லு ஒரு கிஸ்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு தரணும், என் கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணதுக்கு உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லணும், நான் அந்த காசை தரேன், நீ வந்துட்டு என் கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணு அப்படின்ட்டு தப்பாக பேசுகிறோம். இது கேட்டுமே ஹீரோயின் வந்துட்டு டேய் நீ ஒரு லூசர்டா, வந்துட்டு அந்த அளவுக்கு அமௌண்ட் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு இவனை அசிங்கமாக திட்டினாதான் கீமுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவன் தூரமாக வந்துட்டு இவ பேசதான் ரசிச்சிட்டு இருக்கான். இங்கே பாரு நீயும் கிம் வந்துட்டு ஒன்றா, கிம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, ஸோ அதுக்காக தான் நான் அவன் கூட வந்துட்டு இருக்கேன், நான் இதுக்கப்புறம் நான் பெட்டராக தான் பார்ப்பேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் நினைப்பேன், சொல்லப்போனால் அந்த காசு எல்லாமே கிம் கிட்ட தான் இருக்குது, உன்கிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னோட ஒய்ஃபும் உன்னை விட்டுட்டு போனான், இப்போ நானும் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் அதை தான், உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ சரியான லூசர் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றி விட்றா. ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. ஓ நீ அப்போ வந்துட்டு காசுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு ஹர்ட் பண்ண வருவானா. கரெக்டாக அந்த இடத்துக்கு கிம் வந்துடுவான். இதுக்கப்புறம் என்னோட கேர்ளை வந்து நீ ஹர்ட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு கிம் அப்படியே நம்பிடுறான். ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிங் தான் பண்ணுறான். இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு என்னோட பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே ஏதாச்சும் கையை வச்சுனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவானா. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு ஐயோ என்ன சுற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஐயோ கிம் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போய் இது பண்ணிக்கிறேன். வேணா கிம் இது வந்து எங்கள் அப்பாவோட கம்பெனி, ஏதாச்சும் வந்து பண்ணிடாதீங்க, எங்கள் அப்பா மேலே தான் கேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாடா. இதெல்லாம் பார்த்துமே ஹீரோக்கு வந்து ஷாக்காக இருக்குது. இது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டாலான்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க, நீங்கள் ஏதாச்சும் டென்ஷன் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறீங்க, எங்கள் அப்பா தான் பிரச்சனையில் மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பார்த்துட்டு மறைக்கிற மாதிரி பண்ணுறா. இதெல்லாம் பார்த்தோன்னே கிம்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோக்கா என்னடா இவ இந்த அளவுக்கு மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பார்த்தல இவ என்னோட ஆளு, நீ ஜஸ்ட் ஒரு லூசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு போகிறான். ஹீரோக்கா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கேயே வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பாங்க. அவங்கள வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுறா. அப்பாடி எங்கள் அம்மா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா ஓகேவாயிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறா. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா உங்கள் அம்மா அழைச்சிட்டு போயிட்டு எந்த வந்துட்டு கஷ்டமான விஷயமோ அவங்க வந்து டயாபெட்டிக் பேஷண்ட், அது இல்லாமல் பிளட் ப்ரெஷர் இருக்குது, அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க. அண்ணன் வேற இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் சியா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவள் மிஸ்டர்ஸ் தானே, அவளை ஒரு நாள் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறானா. இது கேட்டுமே ஹீரோக்கு வந்து கோவம் வருது. இந்த மாதிரி ஹீரோனை வந்துட்டு அவனோட கிம்மோட மிஸ்டர்ஸ்ன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இது கேட்டுமே ஷியாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பாடுறா நீ வந்து என்னோட ஜஸ்ட் ஒரு பாடி கார்டு தான், நீ அந்த எனக்கு தெரியும் அந்த பொண்ணு மேலே உனக்கு ஏதோ க்ரஷ் இருக்குன்னு தெரியும், ஆனால் அவன் கிம்மோட மிஸ்டர்ஸ், நீ வந்துட்டு அந்த விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு நீ எதுவுமே வச்சுக்கக்கூடாது, ஏன் பாடி கார்டாக இருக்க, நான் சொல்லதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிம் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் அழைச்சிட்டு வந்து டின்னர் மாதிரி அழைச்சிட்டு வரான். கேட்குறான், இல்லையே எனக்கு டவுட்டாக இருக்கே, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, உண்மையிலேயே உனக்கு கிம்மை பிடிக்கலையாங்கும் போது ஆமாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு அவனை பிடிக்கல, அது இல்லாமல் ஏன் கம்பலில் சாவுறது வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இது கேட்டுமே நம்பவே முடியல. அன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி நான் டின்னர் கழிச்சு வரும்போது ஆமாம் எனக்கு கிம்மை தான் பிடிக்கும், ஹின்னை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நீ அன்றைக்கி
சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்ன வேறு மாதிரி பேசுகிற, எப்படி எதனால் வந்துட்டு அவனை உனக்கு பிடிக்காம போச்சு, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து கேட்குறான். இவ வந்து நடிக்கிறா தானே, இவளுக்கா என்ன சொல்லணும்னு தெரியல. அப்போது என்ன சொல்லிட்டேன்னா, ஆமாம் அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு பணக்காராக இருந்தார், எங்கள் அப்பாவோட காசை நான் செலவு பண்ணிக்கிட்டு நான் அப்படி ஊதாரித்தனமாக இருந்தேன், யாரை வேணால் லைக் பண்ணிக்கலாம், அவனை லைக் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட எங்கள் அப்பா பார்த்துப்பாருங்க. ஆனால் இப்போ பார்த்தா எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பேங்க் கரப்டில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ நீ உங்ககிட்ட தான் காசு இருக்குது, அதனால தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு காசு தான் முக்கியம், நீ இன்னை விட நீ தான் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தை கிட்ட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னை விட நான் பெட்டர்னு சொன்னால். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிக்கிறோம். ஆனால் ஹீரோனுக்கு செம்ம காண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக தங்கச்சி வந்து கால் பண்ணுறேன், இந்த மாதிரி அம்மா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போக சொல்லிட்டாங்கன்ட்டு. சரி நான் வந்துட்டு இப்போ வேலையில் இருக்கேன், நான் அமௌண்ட்லாம் உனக்கு அமுச்சு விடுறேன், நீ அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து பீருக்கு தெரியும்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அழுகுறான், இந்த மாதிரி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, வேறு வழியே இல்லை அண்ணா, அவன் வந்து கண்ணை கொண்டு வந்தான், உன்னை சுற்றுவான் தான் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மேட் வராங்க. எனக்கு புரியுதுமா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு, உங்கள் மனசில் இருக்கிறத என்கிட்ட சொல்லி அழுகுங்க, நான் வந்துட்டு ஒரு மேடி கூட கிடையாது, நான் உங்களை சின்ன வயசுல வளர்க்குற ஒரு நாடிங்கும் போது இவ ஹக் பண்ணிட்டு நான் அம்மாக்கு அப்புறம் நான் உங்களை தான் நான் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டால, ஸோ அதை நினச்சி இவன் அடி வாங்கியிருப்பான். இதெல்லாம் நினச்சி அவன் வந்து பாடியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான், நிறைய பேருக்கு வந்துட்டு சண்டை போடலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுருப்பான், ஸோ அதனால் வந்துட்டு வரா. ஸோ இந்த டீயா வந்துட்டு போக சொல்லும்போது டக்குனு ஹீரோயின் வந்து கையை வந்து தடுத்து விடுறா. கரெக்டாக வந்துட்டு இந்த கீம் உள்ளார வெளியே வரான். இந்த மாதிரி என் தங்கச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்கா, என் தங்கச்சிட்ட கொஞ்சம் பழகுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான். இவ போயிட்டு சரி இப்போதைக்கு நடிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் லீனா ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ லீனிக்கிட்ட போய் பேசுகிறா, நீ ஏன் இந்த மாதிரி ரூம்குள்ளேயே இருக்க, நீ வெளியே வா, நீ ஏன் வந்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட போய் ஆஷா பேசுகிற அப்படிங்கும்போது சொல்லு, எங்கள் அண்ணன் எவ்வளோ உனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னான், எங்கள் அண்ணன் என்ன எல்லாத்தையுமே பணத்தில் தானே அடிப்பான், ஸோ உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்கிட்ட வந்து பேச சொன்னான், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீ வந்துட்டு எங்கள் அண்ணனை லைக் பண்ணுறியா இல்லை ஹின்னை லைக் பண்ணுறியா, நீ ஹின்னை தானே லைக் பண்ணிட்டு இருந்த, சொல்லப்போனால் ரதி இருக்கும் போதே நீ ஹின்னை வந்து டேட் பண்ணிட்டு தானே இருந்த, உனக்கு ஹின்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல, இப்போ திருக்குன்னு ஹின்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என் அண்ணன்கிட்ட வந்துட்டியா, காசு வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இது ப்ளே ஆகுதா, நான் எவ்வளோ ஒரு நீ நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் கூட வந்து நீ சேர்ந்து இருக்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், என்னை சுற்றி யார் நல்லவனே எனக்கு தெரியல, யாருமே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அழுதுறா. ஹீரோயின் நடிக்கிறா தானே, இது அவளுக்கு தெரியாதுல்ல, ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரா, ஏன்னா அவள் வெளியே போன்னு சொல்லி தான் அழுதுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் கீழே வந்துட்டு மேட் ஆண்டி இருப்பாங்க, அவங்க கிட்டே ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வரும்போது இவன் ஏதோ வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருப்பான், அதை வந்து கேட்டு ஒட்டி கேட்டுட்டு இருப்பாள். டக்குன்னு ஏதோ வந்து தட்டி விட்டுருவா. அவன் என்ன பண்ணுறான்னா யாராக இருக்கும்னு சொல்லிட்டு கன் எடுத்துக்கிட்டே வந்துட்டு வெளியே வருவான். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய்க்குட்டி தான் இருக்கும். அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு கிளம்பிடுவா. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஹீரோ வந்து கால் பண்ணி முக்கியமாக வந்து கால் பண்ணி கேட்பான், எதுக்கு நீ வந்துட்டு கிளம்பி போனேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ஒரு தங்கச்சி தான் என்னை வந்துட்டு எனக்கு கிளம்பி போக சொன்னான், அவன் வந்து நினைக்கிறான் நீ காசு கொடுத்து தான் பே பண்ணி தான் என்னை வர வச்சு பேசிகிட்டு இருந்தேன்னு. அவர் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறான். சரி என் தங்கச்சி என்ன பேசினா என்ன, என் தங்கச்சிக்கு ஆறுதலாக இருக்கத்தானே நான் உனக்கு கூப்பிட்டேன், நீ என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணும்போது இல்லை சாரி நான் வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணி அமிச்சிட்டா, இதுக்கப்புறம் நான் எப்படி பேசுகிறது, அவள் ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கா, அவங்க மேலே எல்லாருமே கோவத்தில் இருக்கா, நீங்கள் வேணால் அதை சால்வ் பண்ணுங்க, நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, அவகிட்ட எப்படி பேசுனே தெரியலங்கும் போது நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா இல்லைப்பா என்னால் முடியாது, அவன் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்பா, நான் எப்படிப்பா பேச முடியுங்கும் போது சரி நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ என் தங்கச்சி அப்படி தான் நடந்துப்பா, ஆனால் இன்னொரு நாள் வந்து என் தங்கச்சிட்ட பேசு, என் தங்கச்சியோட மைண்டை வந்து நீ மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தியான் வந்து சொல்கிறான், வர சியாவோட ஆட்கள்லாம் வந்து அதிகமாகிட்டாங்க, அவன் ஏதோ ஒரு பெருசாக பர்சனலாக வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டஃப்பை வந்து மாற்ற போகிறான் பாஸ் அப்படிங்கும்போது ஓ அப்படியா, அப்போ சியா வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அப்போ போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுடலாம், சரி நம்ம ஒரு பிளான் போட்டு அவனை வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி சியா என்ன பண்ணுறான்னா அவன் ஏதோ ஒரு ஸ்டஃப் ஏதோ ஒன்று ட்ரக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதை வந்து கைமாற்ற போகிறாங்க, அதை வந்துட்டு கொடுத்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு இவங்க வாங்கிட்டு வராங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. போட்டு விட்டது யாரும் இல்லை, கிம்மு தான் போட்டு விட்டுருப்பான். இப்போ போலீஸ் வந்தோடனே ஹீரோக்கு வந்துட்டு ஏன்னா அவனும் ஒர்க் பண்ண பிளேஸ் தானே ஹீரோக்கு, ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பீரோ அங்கே தானே இருக்கான், ஸோ கரெக்டாக வந்துட்டு பீரோ ஒருத்தன் வந்து சுட வருவான். ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவான்னா பீரை காப்பாற்றுற மாதிரி அவங்க ஆட்களே ஒருத்தனையும் சுட்டு விடுவான். பீர் வந்து பார்க்குறான், பீர் வந்து கையை அப்படின்னு ஹீரோ வந்துட்டு கன் பாயிண்டில் பிடிச்சிடுவான். பட் அதெல்லாம் ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ அதனால் விட்டு விடுவான். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான்.
இப்போ வந்துட்டு சியா மாட்டலங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிம்க்கு வந்து சமயக்கம் வரும். என்ன சொல்கிற, சியா வந்து மாட்டலையா அப்படிங்கும்போது டியானா தான் அடிச்சிட்டு இருப்பானா, பாஸ் அவன் பின்னாடி வந்துட்டு ஹீரோ இருக்கான் பாஸ்க்கும் போது திருப்பி ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு கோவம் வரும். அதுக்கப்புறம் தங்கச்சி சாப்பிடாமலே கடப்பா வெளியே வரமாட்டா. ஸோ என்ன பண்ணுவேன்னா சாப்பாடு கொண்டு போவான். நீ எதுக்கு சாப்பாடு கொண்டு வந்த, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவேன்னா பேசாமல் என்னை சாக்கடிச்சிட்டு உன்னோட கண்ட்ரோலில் எப்போ பார்த்தாலும் உன்னோட ஆர்டர்ன்றதுக்கு பதிலாக பேசாமல் என்னை சாகடிச்சிட்டு நான் செத்து போகிறேன் உன் கையில் என்ன சாகடிச்சுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு தங்கச்சி தான் ரொம்ப பிடிக்கும்ல, நீ ஏன் அப்படி பண்ணுற, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, என்னோட பாசத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியோ அப்படின்னா வந்து பேசுவான். பட் இவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு இவனோட கண்ணியே வந்துட்டு இதுலேருந்து அவன் வச்சிருப்பான், எப்போதும் வச்சிருப்பான், அது கண்ணியே டக்குன்னு எடுத்துட்டு நீ நவுந்து போ, ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்துட்டு என்ன பண்ணுற, நீ வச்சா அழுத்திட போகிற, இல்லைன்னா நான் என்ன சுட்டுப்பேன், நீ ஃபஸ்ட்டு பாத்ரூம்குள்ளே போனால் பாத்ரூமில் வச்சு சாத்திட்டு இவன் என்ன பண்ணுவான்னா வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் பாடி கார்டெலாம் இருப்பாங்களா, அதில் ஒருத்தன் வந்து தடுக்க வருவான். அவனை வந்து நான் சுட்டுடுவேன், ஃபஸ்ட்டு நீ வெளியே போடான்னு சொல்லிட்டு கையில் தான் கன் வச்சிருக்கால, ஸோ வந்து சுட்டுருவா சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ண நான் வந்து போயிடுவான். இவன் வந்து எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு வெளியே ஓடிடுவான். இவன் பின்னாடியே வந்துட்டு லின்னு சொல்லிட்டு ஓடி வருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாடி கார்டு தான் இருப்பான். எப்படா நீ என் தங்கச்சி விட்டு சொல்லிட்டு அடிக்க போவான். அதுக்கப்புறம் மற்ற பாடி கார்டெலாம் கூப்பிட்டு டியான் என்ன பண்ணிட்டுருக்கேன், என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு ஓட்டிட்டா, என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா பாடி கார்டையும் அடிச்சுட்டு இருப்பான். எப்படிலாம் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதில் எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.